தலைதான் தலைதான் ஃபுல்லாமே தலைதான். மற்ற கேஜிஎஃப்ல கேலி மற்ற அச்சு போட்டுறாங்க. தலைதான் பார்த்தேன் பத்தல இன்னும் பாப்கார்ன் கூட படத்துல வீட்டுல இருந்து ஒட்டி வச்சுப்பேன். ஆமா பயங்கர வேற பார்த்து மார்க்கெட்டிங் அடுத்து ஒரு பிளாக் பஸ்டர் குத்துக்கிறாரு ஐயா. சரிங்களா? அஜித் எல்லாம் பயங்கரமா எல்லாம் புள்ளி 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 எல்லாம் பயங்கர பாட்டு பயங்கரமா இருக்குது பாட்டு. கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் சங்கச்சு அப்படியே கிரியேட் பண்ண ப்ரோ. எங்களுக்கு படம் வரீங்கன்னா தீபாவளி பண்டிகை எல்லாமே அவ்வளோ நாள் ஃபுல்லா 4 ஷோமே பார்ப்போம். நாங்க 4 ஷோவே பார்ப்போம். தமிழ்நாடுனாலே தலைதான், இந்தியானாலே தலைதான். நல்லா இருந்தா போதும் ப்ரோ. அவ்வளவுதான். உலகம் ஒரு படம் அதிகமா ஒரு படம் போதும். அவ்வளவுதான் ப்ரோ. ஆனா காம்போ எல்லாமே வேற லெவல் ப்ரோ. பாருங்க தனியா அவரை பாரு பேனர்ல பார்த்தாலும் போதும் ப்ரோ. எங்களுக்கு சும்மா பேனர்ல வச்சு கொண்டாடினாலும் போதும். அப்டேட் போதும். இதே மாதிரி வந்து இந்த ப்ரோ ரோலெக்ஸ் தாஸ் 10 கிலோ கறி கேக்குறா போல, தலை 20 கிலோ கொடுக்குறா போல. அந்த மாதிரி இது கதை. அது இல்லாம தலை வந்து திரும்பி இதே மாதிரி படம் எடுத்து கொடுத்தாலும் எங்களுக்கு போதும் ப்ரோ. எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி எல்லாம் தேவையில்லை ப்ரோ. எங்களுக்கு வந்து இதே மாதிரி மாசா கெத்தா லுக்கா வேற லெவலா இதே மாதிரி கொடுத்தாலும் எங்களுக்கு வேற லெவலா ப்ரோ. படம் சூப்பரா இருக்குங்க. நாலாவது போயிட்டு இருக்குது. படம் சீட்லயே உட்காரவும் இல்லை. அந்த அளவுக்கு கத்தி 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 தொண்டை தான் வலிக்குது. ஏன்னா ஜிவி பிரகாஷ் மியூசிக் பாத்தீங்கன்னா சீட்ல உட்காரவே கூடாதுன்னு நினைச்சு எடுத்துட்டாப்ல போல. அந்த அளவுக்கு மியூசிக் போட்டிருக்காப்ல. எல்லா படமும் வந்து கலந்து ஒரு பாட்டு கேட்டுலாம் வந்து பயங்கரமா பண்ணியிருக்கிறாப்ல. ஆதிக்க ரவிச்சந்திரன் சும்மா செதுக்கி இருக்கிறாரு. இன்னும் வந்து நிறைய படம் அதுமாரி நடிப்பாரு. ஏன்னா சாலினி மேடம் பார்த்துட்டு போயிருக்காங்க. இன்னும் தரமான சம்பவமா இருக்கும். அஜித் கேரியர்லயே வந்து ஒரு முக்கியமான படம். அவர் பையனை வந்து காணாம போயிடுறாரு. அதுக்கடுத்து வந்து அவர் அது எதனால காணாம போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இது. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. அதுக்கும் ஸ்டோரியே வந்து வேற மாதிரி வரும். அது ட்ராக்கே வேற மாதிரி ட்ராக்ல கொண்டு போயிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடிச்சிருக்காப்ல. நல்லா இருக்கு. அஜித் சொல்லவே தேவையில்லை. அவர் ஆக்டிங்க பிச்சு உதறி இருக்காப்ல. அவர் ஹேண்ட்ஸமா இருக்காரு. இதுல இன்னும் பயங்கரமா இருக்காரு. தேங்க்யூ. த்ரிஷா மேடம் வந்து சொல்லவா வேணும். அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. சிம்ரன் வந்தவொடனே எல்லாத்தையும் ஒரு கிளாப்ஸ் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி நான் ஃபேன்லாம் கிடையாது. பட் ஃபேன்ஸ் வந்து ஹைப்பர் ஆக்கிட்டாங்க. அதுவே ஒரு மாதிரி செமையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸோட செமையா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் தான் மாஸ். செமையா இருந்துச்சு. ஆக்சுவலி பையனுக்காக வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அவருக்காக அவர் ஜெயிலுக்கு போறப்ப மறுபடியும் பையனோட தான் ப்ரோ இருந்துச்சு. அதுல அது சூப்பரா இருந்துச்சு. மாசா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. த்ரிஷாவது நான் சிம்ரன் வந்தது சூப்பரா இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. படம் நல்ல படம். எல்லா தலை படத்துக்காக மட்டும் பாருங்க. ஸ்டோரி அந்த அளவுக்கு யாருமே சீட்லயே உட்காரல. ஃபுல் செலிப்ரேஷன் மட்டும் தொண்டை வலிக்கு வருது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய ஃபீஸ்ட் எங்களுக்கு எல்லாருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் கூட ஒரு படம் வரலன்னா தாங்கும். அந்த மாதிரி பயங்கரமா மாஸ் பண்ணிட்டார். எங்களோட கனவெல்லாம் அவர் நிறைவேற்றிட்டார். ஸோ ரொம்ப ஹாப்பி. பயங்கரம். ரொம்ப தேங்க்ஸ் ஜிவிக்கு. எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு நல்ல பிஜிஎம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் வெரி ஹாப்பி. எல்லாமே ஓவரால் அவன் காம்போ எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுவே ஒரு சூப்பர் ஹிட் காம்போ தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் பாட்டு ரொம்ப நல்லா பிளே பண்ணியிருந்தார். எல்லாமே ஓவரால் பேக்கேஜ். அவரது எப்பயுமே மாஸ் தானே. அது ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும்னு இல்லை. எல்லாமே என்ட்ரி இன்டர்வெல் எல்லாமே எண்டிங் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு அதான் தேவை. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அது இதுவும் கம்பேர் பண்ணவே முடியாது. கம்ப்ளீட்லி வேற ஜோன் இது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது. அர்ஜுன் தாஸ்ல செமையா பண்ணியிருந்தாரு. டைரக்டர் சான்ஸே இல்ல. லைக் என்ன சொல்றது, சீட்ல உட்கார முடியல. எல்லாரும் அப்படி இருந்தாங்க. நான் ஆக்சுவலி எனக்கு விஜய், நான் விஜய் ஃபேன். பட் ஹானஸ்டா சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருக்கு. தாறுமார் செமையா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. Very good. Sorry, I'm from Thailand, but I'm very good enough to enjoy this with very good time. This first time for me to visit here. This is my boyfriend. பாத்தீங்களா இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா இல்லையா?
இல்லையா, பிச்சுட்டாங்க எல்லாமே. ஒன்னொன்னு சொல்ல முடியாது, இல்ல யாருமே எதுவும் சொல்ல முடியாது. போய் பாருங்க படத்தை, எல்லாரும் பாருங்க. ஜிவி பிரகாஷ் பிச்சுட்டாருங்க, அவரு தாங்க மெயின். இதுல அவரு பண்ணிட்டாரு பாருங்க. ஏகே தான், ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஃபுல்லா ஏகே தான். மரண மாஸ் குத்துட்டாங்க. ஆக்டிங் எல்லாருக்குமே வேற லெவலுங்க, எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. அஜித் தலை பிச்சுட்டாப்ல. படம் நல்லா இருந்து ப்ரோ, படம் நல்லா இருந்து. கண்ணன் வந்து அப்பா சேர்ந்த கண்ணன், அப்பா பையனுக்காண்டி ஜெயிலுக்கு போறது, அதுக்கப்புறம் பையன் அப்பாக்காண்டி ஜெயிலுக்கு போறது, அந்த மாதிரி. ஆமா நல்லா இருந்துச்சு, டான்ஸ் நல்லா இருந்துச்சு, அஜித்தோட மாஸ் டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபேன் பாய் செதுக்கிட்டார், நல்லா இருந்துச்சு. ஜி பிரகாஷ் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. த்ரிஷா மேம் எண்டிங் நல்லா இருந்துச்சு. காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனால் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. பாய் தான் வந்துட்டு போறாங்க அந்த மாதிரி. கண்ணன் அதான் நல்லா மாதிரி இருந்தது. கண்ணன் வந்து அப்பா சினிமான்னு கண்ணன் நல்லா இருந்தது. கேமியோ சிம்ரன் மேம் கேமியோ நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் மாசா போலீஸ் வில்லன் ப்ரோ. கைதியில ரொம்ப ஷிஃப்டா பார்த்துருக்கு. இதுல வந்து காமெடியாவும் நல்ல வில்லனாவும் ரெண்டும் கேமி பண்ணிட்டு நல்லா இருந்தது. சூப்பர். செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமான ஃபேன்ஸ்க்கான செலிப்ரேஷன், ட்ரீட்டு சான்ஸே இல்லை. செகண்ட் ஹாஃப் பயங்கரமான செதுக்கி இருக்காரு செகண்ட் ஹாஃப். ஆக்சுவலி சொல்ல போனோம்னா சான்ஸே இல்லை. இட்ஸ் பிளாஸ்ட், செம்ம எனர்ஜியில் இருக்கு. இட்ஸ் ஃபேன் ஸ்ட்ரீட். ஸ்டோரி வைஸ் கூட மெயின்லி தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் நிறைய வச்சு ஒரு பிளாஸ்ட். ஸோ ஸ்டோரி நல்லா தான் வந்திருக்கு. ஆமா, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ்ல. இது வந்து ஒரு ஃபேன்ஸ்க்கான ஒரு மாஸ் ஸ்பேஸ்ல. ஸோ அதுக்கான ஃபேன்ஸும் இருக்காங்க, இதுக்கான ஃபேன்ஸும் இருப்பாங்க. நைஸ், சூப்பர். அது ஒரு எவர் கிரீன் காம்போ தானே மங்காத்தால அண்ட் விடாமுயற்சியில கூட. ஸோ அது கேட்கவே தேவையில்ல. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நான் 2 விக்ஸ் ஹால்ஸ் ரெண்டுமே நான் முடிச்சிட்டேன் தியேட்டர்ல கொடுத்தது. செகண்ட் ஹாஃப்க்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளோ கத்தி வந்து லாஸ்ட் சூப்பர். ஜிவி பிரகாஷ் சார் செதுக்கி இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபுல் எனர்ஜியோட தான். இல்ல லாக் இல்ல. டியூரேஷனே வந்து 2 hours 20 தான். ஸோ இட் வாஸ் லாக்னே இல்லை. மேபி இன்னும் கொஞ்சம் பேருக்கலாமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் வாஸ் லாகே இல்லை எனக்கு பர்சனலா சொல்லணும்னா. பயங்கரமா இருக்கு லுக்ஸ். ஒரு லுக்கும் வந்து பயங்கரமா இருக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. கண்டிப்பா ஃபேன்ஸ்க்கு பயங்கரமான செலிப்ரேஷன். படம் மாசு. என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி பார்க்காத ஏகேவை வந்துட்டு முரட்டுத்தனமா காமிச்சிருக்காங்க. படம் பாருங்க, வேற லெவல். கண்டென்ட் வந்துட்டு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். ஆனா கமர்ஷியலா ஃபேன் பாய் சுருக்கிட்டாரு சம்பவங்க. சொல்ல அத என்ன சொல்றது, அந்த வாய்ஸ்லேயே தெரியுது. கத்தி தொண்டெல்லாம் போயிடுச்சு எனக்கு. இதுக்கு மேல என்னால பேச விரும்பல. எல்லாரும் படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? சூப்பரா இருந்துச்சு. காம்பினேஷன்ல அன்எக்ஸ்பெக்டடா நிறைய நீங்க பார்க்கலாம். ட்விஸ்ட் நிறைய இருக்கு. கைதிக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்றது, செமையா கொடுத்துருக்காரு. கைதியிலலாம் நீங்க பார்த்ததோட இது அல்ட்டியா இருக்கும். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. நம்ம நினைச்சதை விட ஃபேன் பைக்கு என்ன பண்ண முடியுமோ டைரக்டர் வச்சு செதுக்கி விட்டாரு. நான் ஒரு விஜய் ஃபேன் தான், பட் இருந்தாலும் அஜித் சார் படத்துக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. சொல்ற எப்படி சீட்ல உட்கார முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து லாஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஓல்டு சாங் இருக்குது, அதை போட்டு செதுக்கி விட்டாரு. நல்லா எப்படி பண்ண முடியுமோ அஜித் தாஸ் ஆகட்டும், சிம்ரன் மேம் ஆகட்டும், எல்லாருமே சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். சொல்லவே முடியல ப்ரோ, அந்த அளவுக்கு செதுக்கி விட்டாரு படத்தை. சீட்ல உட்கார முடியல. அதுதான் ஜிவி சார் மியூசிக்கான்றது தெரில. இதை உட்காந்து செதுக்கி விட்டார். சீட்ல உட்கார ஃபேன்ஸ் சீட்ல உட்காரவே இல்லை இந்த படத்துல லாஸ்ட் வரைக்கும். சூப்பரா இருக்கு ப்ரோ ஆக்டிங். அதான் சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா. நீங்க என்ன சொல்றீங்களோ படத்தை போய் பாருங்க. ட்ரீட் கரெக்டா நீங்க முடிச்ச ஒரு திருப்தியோட வெளியே வரலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம் பார்த்து. நல்லா